ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது வைகாசி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களுடைய நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வைகாசி மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். மேச ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ரிஷப ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிதுன ராசியிலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. வைகாசி மாதம் 12ஆம் தேதி ரிஷப ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் தனது சொந்த வீடான மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். வைகாசி மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் தனது உச்ச வீடான கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். வைகாசி மாதம் 26ஆம் தேதி மிதுன ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கடக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கும் தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கடக ராசி. ராசியில எந்தவித கிரகங்களும் இல்லை. ராசியே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து குரு பகவானுடைய பயணமும் ராசியிலே வருவதாலும் உங்களுடைய செயல்பாடுகள் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். உங்களுடைய செயல்களில் சாதுரியம் நிறைந்திருக்கும். குடும்ப வாக்குஸ்தானத்திலே பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் உங்களுடைய பேச்சிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நேரங்களில் உங்கள் பேச்சை உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. கொடுக்கல் வாங்கலில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். இல்லாமல் அடுத்தவருக்கு பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. உறுப்பினர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் சிறப்பு. தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை சனீஸ்வர பகவான் பார்வையிடுவதால் எதிரிகளெல்லாம் உங்களை கண்டு அஞ்சுவார்கள். சிறு ஒரு பயணங்களால் அலைச்சல் உண்டு. சகோதர சகோதரியுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. உங்களுக்குள் கருத்து முதலில் ஏற்படுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானத்தை இம்மாதம் 12ஆம் தேதி வரை குரு பகவான் பார்வையிடுவதும் புண்ணிய ஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய பார்வையும் ஸ்தானத்திலே விழுவதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். வழி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள். பூமி, வீடு, வாகனம் வாங்குவதற்கான சூழல் சிலருக்கு உண்டு. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை நீங்கள் ஈட்ட முடியும். விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்திலே அபரிவிதமான முன்னேற்றம் உண்டு. கூடுதலான வருவாயும் உண்டு. கால்நடை வளர்ப்போரெல்லாம் கால்நடை மூலமாக கூடுதலான வருவாயை நீங்கள் காண முடியும். கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பிலை சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். மாணவ மாணவிகள் போட்டித் தேர்விலை வெற்றியினையும் பெறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. இதுவரை உறவினர்களுடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். புண்ணிய ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புண்ணிய ஸ்தானத்தை பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி
செவ்வாய் பகவான் பார்வையிடுவதும் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து குருவனுடைய பார்வையும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே விழுவதாலும் குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. அவர்களுக்கெல்லாம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும். துறையை சார்ந்தவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். ஆட்டி ரேஸ் குதிரைப்பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள். குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக நிறைந்திருக்கும். ரோக சத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ரோக சத்துரு ஸ்தானத்தை பகவான் இம்மாதம் 12ஆம் தேதி வரை பார்வையிடுவதும் ஈஸ்வர பகவானுடைய பார்வையும் இந்த மாதம் முழுவதும் விழுவதாலும் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவதற்கான ஒரு சூழல் உண்டு. மாதத்துடைய முற்பகுதியிலே பணியாளருடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும். அனுகூலமான பலன்கள் உண்டு. ஆனால் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே பணியாளர்களுடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து பகவானுடைய பார்வையும் ஸ்தானத்திலே விழுவதாலும் மாதம் பிற்பகுதியிலே வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தொடங்கும். மனைவியிடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகள் எல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. தம்பதிகளிடையே மனமகிழ்ச்சி உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனையிலிருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத் தொழிலிலே அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. ஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ஸ்தானாதிபதி ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் இம்மாதம் 12ஆம் தேதி வரை குருவுடைய பார்வை ஸ்தானத்திலே விழுவதாலும் மாதத்தினுடைய முற்பகுதியிலே எதிர்பாராத இடங்களிலிருந்து எதிர்பாராத பணபரவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. இம்மாதம் பிற்பகுதியிலே இல்லாமல் அடுத்தவர் பிரச்சனைகள் தலையிட்டால் பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. அடுத்தவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதற்கு நீங்களே முழு பொறுப்பேற்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். ஸ்தானத்திலே சனீஸ்வர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் அதிபதி இம்மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ராசியிலே பயணம் செய்து கொண்டு ஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. சிலர் வெளிநாட்டில் சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் காலம் கனிந்து வருகின்றது. முன்பின் தெரியாதவர்களெல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு. ஸ்தானத்திலே தொழில் ஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. எனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் சிலருக்கு தேடி வரும். இது கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் தொழிலில் அபரிமிதமான முன்னேற்றம் உண்டு. வருவாயும் உண்டு. ஸ்தானத்திலே இம்மாதம் முழுவதும் தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி செய்து கொண்டிருப்பதால் செய்யும் தொழிலில் இரட்டிப்பான வருவாய் உண்டு. அனுகூலமான பலன்கள் உண்டு. சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். அவர்களால் ஆதாயம் உண்டு. ஸ்தானத்திலே இம்மாதம் 12ஆம் தேதி வரை பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் மாதம் 26ஆம் தேதி வரை சுவானுடைய பயணமும் விரயஸ்தானத்திலே இருப்பதாலும் ஸ்தானாதிபதி இம்மாதம் 12ஆம் தேதியிலிருந்து ஆட்சி பலத்தோடு பயணம் செய்வதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப செலவுகள் ஏற்படும். இறைவனுடைய திருவருள் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்லவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.